தமிழக அரசுக்கும் மதுவினால் 2 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். உங்கள் ஊர் உங்கள் அன்புமணி நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கும்பகோணத்தில் டெல்டா மாவட்ட மக்களுடன் அன்புமணி ராமதாஸ் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், பாமக ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிக்கும் லோக் ஆயுக்தா அமைப்பு உருவாக்கப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக தெரிவித்த அன்புமணி ராமதாஸ், அண்டை மாநிலங்களை விட தமிழகத்தில் சிமெண்ட் விலை அதிகமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தால் 20 பேர் உயிரிழந்த நிலையில் அரசுக்கும் மதுவினால் 2 லட்சம் பேர் இறந்துள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஏப்ரல் மாதம் நம்முடைய கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு 20 பேர் தான் இறந்திருக்கிறாங்க. ஆனா அரசு விக்கிற சாராயத்தை குடிச்சிட்டு 2 லட்சம் பேர் இறந்திருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, 2 லட்சம் பேர் அரசு விக்கிற சாராயத்தை குடிச்சிட்டு இறந்திருக்கிறாங்க. ஆனா கள்ளச்சாராயம் 20 பேர் இறந்திருக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்ற வாதமே என்ன? இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ், ஊடகங்களுக்கு அரசியல் தலைவர்கள் மிரட்டல் விடுக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். ஊடகத்தை யாரும் மிரட்டக்கூடாது, மிரட்டவும் முடியாது. ஏன்னா அவங்க தான் மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இடையில இருக்கிறது அவங்க தான் இருக்கிறாங்க, மக்களிடம் எடுத்துட்டு போறாங்க அவங்க தான். அதனால ஊடகத்தை நிச்சயமா மக்கள், குறிப்பாக அரசியல் தலைவர்களாம் மதிக்க வேண்டும். அவர்களை நிச்சயமா அப்படிலாம் ஏதோ மிரட்டுவது தப்பு.